Please subscribe Sadhguru Sai Creations. ஒரு உருவம் இன்னொரு உருவமாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட எனர்ஜி இருந்தது அப்படின்னா என் மேலே நீங்களோ உங்கள் மேலே நானோ ஜெலஸ் பட்டோம், பொறாமப்பட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த பூவை பயன்படுத்துறதுன்னே தெரியாமல் பல பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிறது என்ன, எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், ஹெல்த் கிடைக்கணும், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, மணி அண்டு சந்தோஷமான வாழ்க்கை இதெல்லாம் வேணும்னு நினைக்கும் போது உங்கள் வீட்டோட சக்தியை, ஆஃபீஸோட சக்தி நிலையை அங்கே இருக்கிற திருஷ்டியோ இல்லை அதை போட்டு மட்டும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிடும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள் நம்மளுடைய வீட்டையும் நம்மளுடைய வாழ்க்கையும் எந்த அளவுக்கு நல்ல விதமாக கொண்டு போகுது அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய வீடுகளில் பூக்களை பயன்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட பூக்கள் எல்லாமே நம்ம என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்மளுடைய பூக்கள் பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும், நல்ல சக்திகள் கிடைக்கணும். இன்னொன்று, பூக்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. இன்னொன்று, நம்மளுடைய மனநிலை ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்குது. இன்னொன்று, தெய்வீகத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு விதமான பூக்களும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாடுகளை செய்யுது. அப்படிப்பட்ட வேலைப்பாடுகள் என்னென்னங்கிறது இதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்மளுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டை கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்துவீங்க. அப்படி சுத்தப்படுத்தும் போது சில விஷயங்களை தொடச்சா போகிற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை தூக்கி வெளியில் போடுற மாதிரி இருக்கும், சில விஷயங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இதே கான்செப்டை தான் இந்த பூக்கள் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு பண்ணுது. இப்போ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பூக்களுடைய கேட்டகரி பற்றி நான் சொல்கிறேன். அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் வீடுகளில் நல்ல மாற்றம் வர்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு திங் கிளென்ஸ் ப்ராசஸ் இருக்கணும், கிளென்சிங் ப்ராசஸ். பிகாஸ் கிளென்சிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, சக்தி நிலை. இப்போ சில வீட்டுக்கு போனாலே அந்த வீட்டில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணும். ஆனால் சில வீடுகளுக்குள்ளே போனால் எப்படா நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியில் போவோம்னு தோணும். சில பர்சன்ஸ் கூட அப்படி தான். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசினா ரொம்ப நேரம் பேசலான்னு தோணும். ஆனால் சிலர்கிட்ட பேசும்போது அவங்கள விட்டு சீக்கிரமாக நம்ம அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் என்னென்னா, அவங்களுடைய வீட்டுடைய ஆரா லெவல், அந்த பர்சனுடைய ஆரா லெவல். பிகாஸ் அந்த ஆரா லெவல் அப்படிங்கிறதுல நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் பாரசைட்ஸ் அதில் இருக்கும். தென் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ் இருக்கும். தென் டார்க் எனர்ஜி டெப்ரிஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டாக போகும். அதனால் அவ்வளோ போகாமல் நம்ம மேலோட்டமாக நம்ம சில விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம். அப்போ கிளென்சிங் ப்ராசஸ்னு பண்ணும்போது பச்சை நிறமுள்ள இலைகள் அதை நீங்கள் ட்ரை பண்ணி புகையாக்குனீங்க அப்படின்னா, இப்போ எப்படி நீங்கள் சாம்பிராணி போடுறீங்கல்ல, சாம்பிராணி போடுற மாதிரி துளசி இலைகளை காய வச்சு அதில் நீங்கள் புகையாக உருவாக்கி போட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த விதமான என்டிட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும், நெகட்டிவிட்டி இருந்தாலும் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஃபஸ்ட்டு திங், டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறது அழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு உருவம் இன்னொரு உருவமாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட எனர்ஜி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், துளசி இலைகளை நீங்கள் பேர்ன் பண்ணி ஸ்மஜ் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா துளசிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஒரு நாள் வெயிலில் வச்சிங்கனாலே காஞ்சு போயிடும். ஸோ அதையே எடுத்து ஒரு பஞ்சாக கட்டிட்டு அதில் நீங்கள் நெருப்பு வச்சிட்டிங்கனாலே அதிலிருந்து வரக்கூடிய புகை என்ன செய்யும், உங்களுடைய வீட்டை மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற எனர்ஜியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஹார்டான எனர்ஜிஸ் இருக்குது, ஹார்டான
கண் திருஷ்டி மாதிரியான, இது நம்ம ஊர் பாஷையில் சொல்லப்போனால் கண் திருஷ்டி அப்படி தான் சொல்லுவாங்க. கனெக்டிங் எனர்ஜிஸ் சொல்லப்போனால், அதாவது இப்போ எனக்கோ இந்த வீடியோவை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கிட்டிருந்து உங்களுக்கும் வரும், உங்ககிட்ட இருந்து எனக்கும் வரும் இல்லைங்களா? இந்த எனர்ஜியை வந்து நல்ல தாட் ஃபார்மில் இருந்தால் அது வந்து நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. ஆனால் அதுவே வந்து என் மேலே நீங்களோ உங்கள் மேலே நானோ ஜெலஸ் பட்டோம், பொறாமப்பட்டோம் அப்படின்னா இந்த அதிர்வலைகள் வந்து ஒரு வயர் மாதிரி கனெக்ஷனில் இருக்கும். அப்படிப்பட்ட வயர் கனெக்ஷன்ஸை வந்து கட் பண்ணணும். இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, பட் டிஸ்கனெக்ட் பண்ணி எலிமினேட் பண்ண முடியும். எலிமினேஷன்னா என்ன? நம்ம இடத்துல இருந்து இன்னொரு விஷயத்தை என்ன செய்கிறோம், வெளியில் துரத்துறோம். கரெக்டுங்களா? அப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு சில ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்னால் கசப்பு சுவையுள்ள ஃப்ளவர்ஸு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அரளிப்பூ இருக்குல்ல, நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், சாமி படங்களுக்கு அரளிப்பூவை தானே யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்துல எந்த பூவை பயன்படுத்துறதுனே தெரியாமல் பல பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிலரெல்லாம் வந்து ஐஸ்வர்யம் கொடுக்க வேண்டிய காடஸ் கிட்ட போய் அரளிப்பூவை யூஸ் பண்ணுவாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காடஸுக்கு போய் மல்லிகைப்பூவை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே முதல்ல தப்பான ஒரு ப்ராசஸ். அது என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னு நினச்சா அந்த இடத்துல இந்த அரளிப்பூ மாதிரி கசப்பான ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ப்ரொடெக்ஷனுக்கு. அதே வந்து எலிமினேஷன் டெஸ்ட்ராய்க்கும் அதை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து நினைக்கிறது என்ன, எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், ஹெல்த் கிடைக்கணும். இப்படி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அரளிப்பூங்கிற அந்த ஹார்டான எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பட் ஐஸ்வர்யம்ங்கிறது சாஃப்டான எனர்ஜி. ஐஸ்வர்யம்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் மணி, உங்களுடைய ஹெல்த்து, வெல்த்து, கான்ஷியஸு, உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, இதில் சந்தோஷமான மனநிலை, இது எல்லாமே ஐஸ்வர்யம் தான். படிப்பு, கல்வியோடைய நாலேஜு, இது எல்லாமே ஐஸ்வர்யம் தான். அந்த இடத்துல பிரெயினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஃப்ளவரை யூஸ் பண்ணாமல் கிரவுண்டிங்க்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா எனர்ஜியையும் நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க. அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ இந்த ஃப்ளவர்ஸுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் பயன்படுத்தி அதோடைய எசன்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ரெட் கலர் அண்டு வந்து பிங்க் கலர், இதில் வரக்கூடிய கசப்பான பூக்கள், அது வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையில்லாத வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் ஆகிடும் உங்களை விட்டு. அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி, மணி அண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கை, இதெல்லாம் வேணும்னு நினைக்கும் போது, குடும்பத்துக்குள்ளே நிம்மதியும் சந்தோஷம் வேணும், நல்ல புரிதல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நல்ல வாசனையுள்ள ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸு. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிறது மல்லி, முல்லை, தாமரை, இதெல்லாம் தானே ஒரு சாஃப்டான எனர்ஜிஸு. அது வந்து கசப்பு இல்லாத ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க என்ன ஆகும்னா உங்களுடைய கான்ஷியஸ் லெவல் அசென்ஷன் ப்ராசஸ்க்கு நல்லாவே மூவ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பூக்களை கூட சில தெய்வங்களுக்கு இந்த பூவை தான் போடணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. அரளியை வந்து அதிகமாக போடுவாங்க. ஏன் அப்படின்னா பத்ரகாளி அப்படிங்கிற அந்த சக்தி வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஹார்டான எனர்ஜி. ஆனால் அதே மகாலட்சுமி அப்படி கிடையாது. அவங்க இருக்கிறதுலையே பயங்கரமான சாஃப்ட்டு. அந்த சாஃப்ட் கேரக்டருக்காக தான் வந்துட்டு அந்த மல்லிகை பூவும் தாமரை பூவும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணணும்னா எல்லோ கலர், ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுடைய எனர்ஜிஸை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர், பிங்க் கலரில் இருக்கிற கசப்பான ஃப்ளவர்ஸை பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டோட சக்தியை, ஆஃபீஸோட சக்தி நிலையை வந்து அங்கே இருக்கிற திருஷ்டியோ இல்லை வந்து வேறு ஏதாவது லோவர் வைப்ரேஷன்ஸை வந்து அழிக்கணும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு க்ரீன் கலரில் இருக்கிற இலைகளை காய வச்சு அதில் வந்து நீங்கள் ஸ்மோக் யூஸ் பண்ணுங்கள். இலைகளை காய வச்சு அதை நெருப்பு வச்சிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய புகை தான். அதுதான் வந்து ஸ்மஜ் பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் இடமே வந்து செம வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்மஜ்ஜு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்மஜ்ஜு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நிறைய கேள்விகள் வரும். நான் வந்து ஒரு ஷாமன், சரிங்களா? ஸோ ஷாமன்ஸ் வந்து நாங்கள் பயன்படுத்துகிற லீவ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லீவ்ஸு, ஃபாரஸ்ட் லீவ்ஸ் அந்த மாதிரி. ஆனால் வீடுகளில் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு சில விஷயங்கள், சில இலைகளை பற்றி சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் கூட போதுங்க, ரொம்ப நல்ல மாற்றங்கள் வரும். ஒன்று துளசி இலை சொன்னேன், ரெண்டாவது வந்து வெற்றிலை,
இந்த வெற்றிலையோடைய அதிர்வலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த வெற்றிலையை வந்து காய வச்சு அதில் நீங்கள் வந்து ஸ்மோக் போட்டிங்கன்னா அது வந்து நம்மளுடைய இடத்த வந்து கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? இன்னொன்று, நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிறதுக்கான இடத்த உருவாக்கி கொடுக்கும். அப்போது அந்த வெற்றிலை என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பேட்டில் லீவ்ஸ் வந்து இந்த எனர்ஜிஸை எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி வெளியில் எடுத்து விட்டுரும். அந்த மாதிரி விஷயம் வெற்றிலையில் நடக்கும். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, சிவபெருமானுடைய வில்வ இலை தான். பயங்கரமான மெடிசினல் இதுவும் இருக்குது. அதே சமயத்தில் இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. சாதாரணமாக வந்து 2 லீஃப் தான் எடுக்கணும். சில இலைகள் வந்து 3 இலைகளோடு இருக்கிறது இருக்குது. சிலது வந்து 12 13 இலைகள் இருக்கக்கூடிய மகாவில்வம் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் 2 இலையை மட்டும் எடுத்து அதை காய வச்சு அதை நீங்கள் பேர்ன் பண்ணிங்கன்னா, அப்படி இல்லைன்னா வில்வ பொடி வந்து கடையில் கிடைக்கும். வில்வ பொடி கிடைக்குது, துளசி பொடி கிடைக்குது, வெத்திலை பொடி கூட கிடைக்குது. சொல்லப்போனால் இந்த இலைகளில் நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க பாருங்கள், அந்த கப்பில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா கூட போதும். இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்மட்ஜ் பண்ணுறதுங்கிறது நீங்களாக இலையை காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேர்ன் பண்ணுறது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன், கடையில் பொடி விற்குது, அதையாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த டாப்பிக்கில் வேறு ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.